ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஜிகே ஜோன். உலகத்தையே பயம்படுத்திட்டு இருக்க உண்மை சம்பவமான ஹாரர் ஜிகே பற்றி தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கும் உலகத்தில் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல பயங்கரமான விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. பேய்களை விட பயங்கரமானவங்க மனுஷங்க தான். பட் ஆனால் நான் இன்னைக்கு அதை பற்றி பேச வரல. மக்களை இன்னமும் பயத்தோட பிடியிலேயே வச்சிட்டு இருக்க அந்த உண்மை சம்பவம் என்னன்னு பார்க்கலாமா? வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உலகிலேயே மிகவும் பயங்கரமான பேய்களின் நகரம், சிட்டி ஆஃப் த டெட் என்று அழைக்கப்படும் இடம் இது. த ஆன்சர் இஸ் பாரிஸ் கேடாகோம்ஸ். பிரான்ஸ் நாட்டில் தரைக்கடியில் 60 லட்சம் எலும்புகளும் மண்டை ஓடுகளும் அடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் அதை கல்லறை சுரங்கம்னு சொல்கிறாங்க. எந்த ஓவியத்தை வீட்டில் வைத்தால் அந்த வீடு தீயில் எரியும் என்று மக்கள் நம்புகிறார்கள். த ஆன்சர் இஸ் பி, அழுகின்ற சிறுவன். ட்ரூ ஃபேக்ட் என்னன்னா, 1980 இங்கிலாந்தில் இருந்த பல வீடுகள் தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு. அப்போது அந்த வீடுகளில் இருந்த இந்த ஒரு ஓவியம் மட்டும் எரியாமையே இருந்திருக்கு. மெக்சிகோவில் உள்ள பொம்மைகளின் தீவில் ஏன் ஆயிரக்கணக்கான பழைய பொம்மைகள் தொங்கவிடப்பட்டுள்ளன? த ஆன்சர் இஸ் சி, ஒரு சிறுமியின் ஆன்மாவை சாந்திப்படுத்த. ஆமாங்க, அங்கிருந்த ஒரு காவலர் அந்த தீவில் இறந்து போன அந்த சிறுமியோட ஆன்மாவை சாந்திப்படுத்துறதுக்காக அவர் பொம்மைகளை வாங்கி தொங்க விட்டுருக்கிறாரு. அதனால தான் அது ஐலாண்ட் ஆஃப் டால்ஸ்னு சொல்லுவாங்க. ஈபேயில் விற்கப்பட்ட தி புக் என்ற பெட்டிக்குள் என்ன இருப்பதாக நம்பப்படுகிறது? த ஆன்சர் இஸ் பி, கெட்ட ஆவி. இந்த பெட்டியை திறந்தவங்களுக்கு பயங்கரமான கனவுகளும் விபத்துகளும் ஏற்பட்டிருக்கான். அதனால் இந்த உலகத்தோட மிகப்பெரிய சாபமிட்ட பொருளாக இதை கருதுறாங்க. மௌன இரட்டையர்கள் என்று அழைக்கப்படும் ஜூன் மற்றும் ஜெனிஃபர் ஏன் பயங்கரமானவர்களாக கருதப்படுகிறார்கள்? த ஆன்சர் இஸ் பி, ரகசிய குரலில் தங்களுக்குள் மட்டும் பேசுவார்கள். ஜூன் மற்றும் ஜெனிஃபர் எப்பவுமே தங்களுக்குள் ஒருத்தருக்கொருத்தர் புரியும்படி ஒரு ரகசிய மொழியில் மட்டுமே பேசுவாங்க. ஆனால் அவங்க மற்றவங்க கிட்ட பேசினதே கிடையாது. அதனால தான் அவங்கள சைலண்ட் ட்வின்ஸ்னு சொல்லுவாங்க. இத்தாலியில் உள்ள போவேக்லியா என்ற தீவிற்கு ஏன் யாரும் செல்லக்கூடாது என்று சொல்லப்படுகிறது? த ஆன்சர் இஸ் டி, பிளேக் நோயால் இறந்தவர்களின் இடுகாடு. அங்கே இருக்கிற மண்ணில் 50% மேலே இறந்த மனிதர்களின் சாம்பல் மட்டுமே இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால தான் அங்கே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. உண்மையான அனபெல் பொம்மை இப்போது எங்கே இருக்கிறது? த ஆன்சர் இஸ் ஏ, அருங்காட்சியகத்தில் பூட்டி வைக்கப்பட்டுள்ளது. வாரன்ஸ் அப்படிங்கிற ஒரு மிகவும் அமானுஷ்யம் நிறைஞ்ச அருங்காட்சியகத்தில் இந்த அனபெல் பொம்மையை ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு பூட்டியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். 1952 லண்டனில் ஏற்பட்ட ஒரு பெரிய புகைமூட்டம் ஏன் திகிலாக கருதப்படுகிறது? த ஆன்சர் இஸ் பி, 12,000 பேர் மூச்சு திணறலால் இறந்திருக்காங்க. ஆமாங்க, 1952 லண்டனில் ஒரு பெரிய கருப்பு புகை மூட்டம் ஏற்பட்டிருக்கு. அதில் சுமார் 12,000 பேர் மூச்சு திணறல்னால இறந்திருக்காங்க. இறந்து கிடந்தவங்களை பக்கத்தில் இருந்தவங்களால கூட பார்க்க முடியாத அளவுக்கு அந்த புகை மூட்டம் மிகவும் கொடூரமாக இருந்திருக்கு. 1855 இங்கிலாந்தில் பனித்துளிகளில் யாருடைய கால் தடம் கண்டு மக்கள் பயந்தனர்? த ஆன்சர் இஸ் பி, பிசாசு. ஆமாங்க, 1855 இங்கிலாந்தில் மக்கள் எல்லாம் தூங்கிட்டு இருக்க டைமில் நைட்டில் ஏதோ பயங்கரமாக சத்தம் கேட்டிருக்கு. அப்போது எல்லாரும் வெளியே வந்து என்னன்னு பார்த்துருக்காங்க. அப்போது மொட்டை மாடி, சுவர்கள், பனித்துணிகள் என எல்லா இடத்துலையும் குதிரை லாடம் போல் ஏதோ சுவடு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்து மக்கள் பிசாசு என பயந்துருக்காங்கங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக ஹாரராக நடந்திருக்கா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது அதன் ரேடியோ ஆபரேட்டர் அனுப்பிய கடைசி செய்தி என்ன? த ஆன்சர் இஸ் பி, சிக்யூடி.
டைட்டானிக் கப்பல் மூழ்கும் போது அதோட ரேடியோ ஆப்ரேட்டர் அனுப்பிய சிக்யூடிங்கிற மெசேஜ் எங்களுக்கு உதவி தேவை ஆபத்து அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். அந்த காலத்தில் எஸ்ஓஎஸ் அப்படிங்கிற எமர்ஜென்சி சிக்னலுக்கு முன்னாடியே சிக்யூடி அப்படிங்கிறது யூஸ் பண்ணியிருக்காங்க. மோர்ஸ் கோடில் சிக்யூடின்னு அனுப்புறதை விட எஸ்ஓஎஸ்ன்னு அனுப்புறது ரொம்ப ஈஸியாக இருந்ததுனால எல்லாரும் இப்போ எஸ்ஓஎஸ்ன்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இன்ட்ரெஸ்டிங் ஹாரர் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அவுட் ஆஃப் 10க்கு எத்தனை கொஸ்டின் ஆன்சர் பண்ணீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கு ஜிகே ஜோனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.